வணக்கம். மனித பிறவி எடுத்ததே இறைவன் திருவடிகளை அடைவதற்காகவே ஆகும். கல்வி மனம் லயப்படுவதற்காகவும், உணவு உடல் லயப்படுவதற்காகவும், மனம் லயப்படுவதற்கு வழிபாடும் இன்றியமையாததாகும். அந்த வகையில் ஆலயங்களிலே வழிபாட்டோடு இசை, வாத்தியம், அலங்காரம் போன்ற கலைகளும் இணைந்து வாழ்வியலை வளமாக்குகின்றன. இந்த கலைகளோடு இணைந்து சிற்பக்கலையும் ஆலயங்களிலே சிறப்பு பெறுகின்றது. சிற்பங்களிலே நாம் இறைவனின் திருவுருவங்களையும் திருமூர்த்தங்களையும் காணலாம். இன்று நாம் சிவமூர்த்தங்களுள் ஒன்றான பிச்சாடனர் வடிவத்தை பற்றி பார்க்கலாம். தாருகவன முனிவர்கள் தாமே தவத்தில் சிறந்தவர்கள் என்றும், அவர்களது முனிபத்தினிகள் கற்பில் சிறந்தவர்கள் என்றும் இருமாந்திருந்தார்கள். அவர்களது மமதையை போக்குவதற்காக சிவபெருமான் பிச்சாடனராக உருக்கொண்டு தாருகவனம் வந்தார். அவரோடு திருமாலும் மோகினி வடிவம் கொண்டு வந்தார். மோகினி வடிவம் கொண்ட திருமால் ஆடல் பாடல்களுடன் தாருகவன முனிவர்கள் முன் தோன்றினார். அதனால் அவர்களது தவம் கலைந்தது. அதே வேளையில் பிச்சாடனரும் பாடி ஆடி தவ முனிவர்களின் மனைவிமாரை மயக்கி அவர்களையும் தன்னோடு அழைத்துச் சென்றார். இவ்வாறு தொடர்ந்து அவர்கள் பிச்சாடனமூர்த்தியின் பின்னாலும் மோகினியின் பின்னாலும் சென்று சிறிது காலத்தின் பின் தம் நிலை உணர்ந்து தமது தவ வலிமையை இழந்து நிற்பதை கண்டார்கள். இந்த நிலை தமக்கு ஏன் ஏற்பட்டது என்று சிந்தித்த போது, சிவனை விட தமது தவ வலிமை பெரிது என்று தாம் கொண்ட அகந்தையை அழிக்கவே இறைவன் இவ்வாறு ஓர் திருக்கோலம் பூண்டார் என்பதை உணர்ந்தார்கள். இந்த பிச்சாடனமூர்த்தி எனும் மூர்த்தம் சிறப்பாக அமையப்பெற்ற திருத்தலமாக மயிலாடுதுறை அருகிலுள்ள வழுவூர் எனும் திருப்பதி சிறப்பாக கூறப்படுகின்றது. இந்த திருத்தலத்திலே தேங்காய் மற்றும் வில்வார்ச்சனை செய்வதன் மூலம் எதிரிகளை வெல்லலாம் என்பது ஐதீகம். நாமும் பிச்சாடனமூர்த்தியை வழிபட்டு அவனருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.